ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்க தக்காளி தோட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம தக்காளி தோட்டத்தில் எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். நிறையா காய்ச்சிருக்கு. ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி பழம் ஒன்று ஒன்று. இங்கே பாருங்கள், பாதி தக்காளி பிடுங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி தக்காளி எல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இது காய்ச்சிருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி தான். பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியெல்லாம் நிறையா தக்காளியெல்லாம் பறிச்சிட்டோம். மீதி அவ்வளோ தக்காளி, இது ரெண்டே செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குன்னு பாருங்கள். என்ன இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் தக்காளியையும் பப்பாளி மரத்தையும் தென்னை மரத்தையும் காமிக்குதுன்னு நினைக்காதீங்க. எங்கள் ஊர் வில்லேஜ், கிராமத்தில் நாங்கள் என்ன சாகுபடி பண்ணுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். இங்கெல்லாம் நிறையா தக்காளி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பறிச்சிட்டோம். இவ்வளோ தக்காளி இருந்துச்சு. ஒவ்வொரு தக்காளி கூட நல்லா ஆப்பிள் பழம் சைஸ்க்கு இருந்துச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம தோட்டத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நம்ம கடலை கொள்ள தோட்டத்தில் தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். போனு கீழே விழுந்துருச்சுப்பா. இது வந்து புளிச்சக்கீரைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து நாட்டு புளிச்சக்கீரை செடி. எங்கள் ஊரில் நாங்கள் இதை புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க? இலையெல்லாம் இல்லை பாருங்கள், கத்தி மாதிரி இருக்குது, ரொம்ப மாதிரி இருக்குது. கத்தி எவ்வளோ வரும்? உனக்கு உன்னோட கூட இருக்கியா? இன்னும் வளர்த்து இன்னும் வளரும். இது வந்து பாசி பைத்தன் செடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதில் இருந்தால் பாசி பயிர் காய்க்கிறது. இது உள்ளரிக்காய், இது வந்து பிஞ்சாக இருக்குது. இது காய்ச்சி பழுத்து உள்ளரிக்காய் வெடிச்சுன்னா பாசி பயிராக இருக்கும். இது பாசி பயிர் செடி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் புளிச்சக்கீரை. பாருங்கள், புளிச்சக்கீரை, தண்டுக்கீரை, எல்லா கீரையும் எங்கள் கிராமத்தில் நிறையாவே கிடைக்கும். இது வந்து பாசி பைத்தன் கீரை, அதுதான் புளிச்சக்கீரை. பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உளுந்தஞ்செடி. பாருங்கள், இதுதான் உளுந்து. இதுக்குள்ளே உளுந்து, இதை உடச்சோம்னா கருப்பாக உள்ளரிக்காய் உளுந்து இருக்கும். இது வந்து பிஞ்சாக இருக்குது, இன்னும் வந்து அறுவடைக்கு தயாராகலை. பார்த்தீங்களா, உள்ளரிக்காய் பச்சையாக இருக்குது. இது காய்ச்சா நல்லா கருப்பாக வந்துடும் உள்ளரிக்காய். பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.